கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாள் புதிய நாள், இந்த நாள் அற்புதத்து நாள். இந்த நாள் ஏசப்பா உங்களுக்கு ஒரு அதிசயத்தை செய்கிற நாள், நீங்கள் விரும்புகிறதை தருகிற நாள். பயப்படாதீங்க. பிறந்த நாளை காண்கிற தேவ பிள்ளைகளை வாழ்த்துகிறேன். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் அதிசயங்களை செய்வார். ஜீவ வார்த்தைக்கான வசனத்தை கேட்போமா? 1 நாளாகமம் 21:15. எருசலேமையும் அழிக்க தேவன் ஒரு தூதனை அனுப்பினார். ஆனாலும் அவன் அழிக்கையில் கர்த்தர் பார்த்து அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு சங்கரிக்கிற தூதனை நோக்கி, போதும், இப்போது உன் கையை நிறுத்து என்றார். பாருங்க, அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு தூதனை நோக்கி போதும், கையை நிறுத்துன்னு சொல்றாரு. தாவீது ஜனங்களை எண்ணி தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்த பொழுது தேவன் அந்த தேசத்தில் கொள்ளை நோயை கொண்டு வருவதற்கு தூதனை அனுப்புகிறார். இப்போ அவன் அங்கே நின்றுட்டு இருக்கிறான். ஆண்டவர் பாருங்க, உடனே தீங்குக்கு மனஸ்தாபப்படுறாரு. அவர் தான் தூதனை அனுப்பி தீங்க வர பண்ணுறாரு. ஆனால் உடனே தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு தூதன் சொல்லாரு, நிறுத்து, போதும் அப்படின்னு சொல்கிறாரு. பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய தேவன். அப்படின்னா நமக்கு தீமை வரும்போது அவர் சகிப்பாரா? அவங்க தாவீது தவறு செய்து அவர் தான் தண்டிக்கிறார் தூதனை அனுப்பி. ஆனாலும் அவரால் அதை பொறுக்க முடியல. பார்த்தீங்களா? அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம கஷ்டப்பட்ட பார்த்து சிரிக்கிற ஆண்டவரா? சந்தோஷப்படுற ஆண்டவரா? மனஸ்தாபப்பட மாட்டாரா? மனஸ்தாபப்படுகிறவர். நம்மை பார்த்து மனஸ்தாபப்படுகிறார். என் பிள்ளைங்க இப்படி கஷ்டப்படுறாங்களே, இவ்வளோ உபத்திரப்படுறாங்களே, இவ்வளோ வியாதியாக இருக்கிறாங்களேன்னு சொல்லி அவர் மனஸ்தாபப்படுகிறவர். ஏசப்பா ஊழிய நாட்களில் பாருங்கள், வியாதிஸ்தரை கண்டு மனது உருகினார். என் ஜனங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி மனதுருகி தான் தொடுறாரு. குஷ்டரோகத்தினால பாதிக்கப்பட்ட ஒரு சகோதரனை பாருங்க, பைபிள் இருக்கு. ஏசப்பா பார்க்கிறாரு, மனது உருகிறாரு, கை வச்சு தொடுறாரு. அந்த காலத்தில் குஷ்டரோக வியாதிஸ்தர்கள் எல்லாம் ஒதுங்கி போயிடுவாங்க, தீட்டுன்னு சொல்லிட்டு. யாரும் மனது உருக மாட்டாங்க. ஆனால் ஏசப்பாடைய மனது உருக்கத்தை பாருங்க, அவருடைய மனஸ்தாபத்தை பாருங்க. என்ன நினச்சிருப்பாரு? இந்த மனுஷன் குடும்பத்தோடு வாழ முடியலையே, ஊருக்குள்ளே இருக்க முடியலையே, எல்லாரும் புறம்பாக்கி வச்சுருக்காங்களே, இந்த மனுஷனை வாழ வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மனஸ்தாபம், ஒரு இறக்கம் அவருக்கு உண்டாயிட்டு உடனே தொட்டுட்டாரு. பார்த்தீங்களா? சுகமாயிட்டாரு. அவன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு வந்துச்சு, அவன் கண்ணீருக்கு ஒரு முடிவு வந்துச்சு. அவன் ஊரில் போய் எல்லாரோடு சேர்ந்து வாழ ஆரம்பித்தான். புரிந்து கொண்டீர்களா? ஆம், அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர். இன்றைக்கு தீங்கை அனுபவித்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் மனஸ்தாபப்படுறாரு. தீங்குக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போறாரு. இன்றைக்கு அந்த தீமையை பார்த்து சொல்ல போறாரு, என் பிள்ளைகளை விட்டு விலகிரு, என் பிள்ளைகளை தொடாத அப்படின்னு சொல்ல போறாரு. புரிந்து கொண்டீங்களா? இன்றோடு தீமை ஒளிந்து போனது. விசுவாசிப்பீங்களா? ஜெபம் பண்ணுவோமா? ஜெபிப்போம். ஆமாண்டவர், நீர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற அன்பு தகப்பன். யாரெல்லாம் இப்போது தீங்கு அனுபவித்து கொண்டிருக்கிறாங்களோ மனஸ்தாபப்பட்டு இரக்கம் பாராட்டுங்க, அற்புதம் செய்யுங்க, உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க, அதிசயங்களை காண பண்ணுங்க. அப்படியே செய்கிறதற்கு நன்றி. வியாதிஸ்தர்களுக்கு ஆய்ச்சபிக்கிறேன். மனது உருகுங்க, மனஸ்தாபப்படுங்க, சுகமாக்குங்க. நீங்கள் தான் சுகமாக்கணும், நீங்கள் தான் சுகமாக்கணும். உம்மாரதான் முடியும். தேவக்காரம் இப்போ தொடட்டும், தேவனுடைய கிரியை இப்போ வெளிப்படட்டும். அதிசயங்களை ஆண்டவர் செய்யும்படியாய் திறப்பில் நின்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த வழக்குகளில் சந்தித்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுங்கப்பா, விடுதலை கொடுங்க. வேலை இழந்தவர்கள், தொழிலை இழந்தவர்கள், வியாபாரத்தை இழந்தவர்களுக்கு மீண்டும் அற்புதம் செய்து உயர்த்தி வைக்கும்படியே ஜெபிக்கிறோம். குழந்தை இல்லாமல் கண்ணீர் வடிக்கிற மக்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற அத்தனை தெய்வ மனிதர்களுக்காக, அவங்க குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க, மேன்மைப்படுத்துங்க, உங்களுடைய நாமத்தை உயர்த்துங்க. நீர் அப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.